அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திம்மாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியலின சமூக மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை ஆக்கிரமிப்புகள் அப்படின்ற பேரில் அவங்க வீடுகளை எல்லாம் இடிக்கிறதுக்கு அதிகாரிகள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அழுது புலம்பி கோரிக்கைகள்லாம் வச்சதுக்கு பிறகு 10 நாட்கள் அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி போயிருக்காங்க வீடுகளை இடிக்காமல். அங்கே மக்கள்லாம் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பாருங்கள் லைட்டாக இந்த காணொலியை. கேள்வி கேட்க பயமாக இருக்குது கைஸ். கேள்வி கேட்டால் தான் கைது பண்ணிடுறாங்களே, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிடுறாங்க. கேள்வி கேட்க பயமாக இருக்குது. ஏன்னா இதுதான் மாற்றம். யாராலையும் இவங்களுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்கவும் முடியாது, இவங்களுக்கும் வாழ்கிறதுக்கு நிம்மதியாக வாழ முடியாது. நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு மாரில் அடிச்சுட்டு கிடந்து அழுகுறாங்க. பின்னாடி வர குழந்தைங்க நிற்கிறாங்க, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதெல்லாம் தான் மாற்றம். இந்த அரசாங்கம் கொண்டு வந்த மாற்றம். மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மாற்றம் வேணும்ல. ஆக்கிரமிப்புகள்ன்ற பேரில் அவங்க வாழ்ந்த வீடுகளையெல்லாம் இப்போ தரமட்டமாக்கிறதுக்கு நிற்கிறாங்க. 10 நாளில் காலி பண்ணணுமா? இவங்கெல்லாம் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க, விசிலுக்கு போய் குத்திருப்பாங்கல்ல. இப்போ நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. இவங்களுக்காக குரல் கொடுத்து நம்மளும் பிறகு ஜெயிலுக்கு போகிறதுக்கா? இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்னு சில பேர் இருக்காங்கல்ல, நம்ம பேராசான், சோஃபா வளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க? இதுக்கெல்லாம் என்ன கேள்வி எழுப்புவாங்களா? இந்த அரசாங்கத்தை கேட்க மாட்டாங்க. மாறா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாவேக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காகவே இந்த பட்டியலின மக்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்பில் அடிச்சுட்டு அழுறாங்க பாருங்கள். இதெல்லாம் காரணம் தாவேக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், இல்லைன்னா சில பேருடைய தூண்டுதலின் பேரில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேராசான் பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு. எதையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் அப்படி தாங்க இருக்கார். சமீபத்தில் எங்கேயோ அம்பேத்கர் சிலையை இது பண்ணுறதுக்கு திறக்க விடாமல் அதுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தாவேக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் தான் யாரோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசுகிறார் நம்ம சோஃபா வளவன். இந்த நீலம் பண்பாட்டு மையம் அவங்களுக்குலாம் இவங்களுடைய கதறல் சத்தம் கேட்குதா இல்லையான்றது தெரியலை. இப்போ இவங்களுடைய கதறல் சத்தம்லாம் சீக்கிரமாகவே டைவர்ட் செய்யப்படும். அதுலேயும் முக்கியமாக இவங்களுடைய கதறல் சத்தத்தை டைவர்ட் பண்ணணும்னா நம்ம பேராசான் சோஃபா வளவன் அவர்களை வச்சு தான் டைவர்ட் பண்ணணும். சீக்கிரமாக தாவேக்கு அரசு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள். நம்ம சோஃபா வளவன் அவர்களை இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு அவர் இதை டைவர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக டைவர்ட் பண்ணிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னார் ஒருத்தர். எல்லாரும் மாரில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, கதறாங்க. ஐயோ, நம்ம கேள்வி கூட கேட்க முடியலையே. இதுதானே இந்த மக்களுக்கு வேணும் மாற்றம். பார்க்க பரிதாபமாக இருந்தாலும் உள்ளார தோணுது, தேவைதான், அனுபவிக்கட்டும். இன்னும் எவ்வளோ கதறல் சத்தம் எங்கெங்கெல்லாம் ஒலிக்க போகுதோ தெரில. இன்னொரு காணொலியும் இருக்குது பாருங்க. வீட்டை இடிக்கிறதுக்கு ஜேசிபியோட அப்படியே வந்துட்டாங்க, ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு. பாவம் இந்த மக்கள் வீட்டிலேருந்து ஒரேடியாக துரத்தி விடுறதுக்கெலாம் வந்தாங்கன்னா எப்படி? இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து தமிழ்நாடு கதறி அழுதுட்டு தான் இருக்குது. இது என்ன பிரமாதம்? சிஎம் க்யூட்டாக இருக்கார்ல, வீடெல்லாம் இதுக்கு, வீடு வாசல் சோறு இதெல்லாம் எதுக்கு? சிஎம் க்யூட்டாக இருக்கார். ரேஷன் கடையில் அரிசியை சிந்தாமல் ஊற்றுனாரா இல்லையா? சிஎம் க்யூட்டாக இருக்கார்ல, அது போதும். அழகான சிஎம் கிடச்சிருக்கார். அதை சொல்லி தானே தாவேக்காரங்க இது பண்ணுறாங்க. அதனால தானே இவங்கெல்லாம் ஓட்டு வேறு போட்டிருக்காங்க. அவர் வந்தால் நம்ம லைஃப் மாறிடும், அப்படியே ஊழல் இல்லாமல் ஆயிரும், அப்படியே மக்கள்லாம் அப்படியே அப்படியே விசில் புரட்சி எல்லாம் என்னெல்லாமோ சொன்னாங்களே. அதை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. கவர்ச்சியை பார்த்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் இதுக்குள்ளே அவங்களாம் இருக்க மாட்டாங்களா? விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தானே இவங்கெல்லாம். அப்போது அனுபவிக்க வேண்டியதான். ஆனால் உண்மையிலே என்னென்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு எம்பத்தி இருக்கும். அது யாருடைய ஆட்சி காலத்துலனாலும் சரி, நமக்கு ஒரு எம்பத்தி இருந்துச்சு. இந்த தாவேகா அரசியலுக்கு ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல எல்லாம் அந்த எம்பத்தின்றதே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம எம்பத்தியெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு, சுக்குநூறாக உடைச்சிருச்சு. ஏன்னா இந்த மக்களும் சரி, இந்த ஆட்சியாளர்களும் சரி அந்த லட்சணத்தில் இருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் கேள்வி கேட்குறவங்கள கூட விட்டு வைக்காமல் கைது பண்ணுது, அவதூறுன்னு சொல்லி கைது பண்ணுது. இப்போ கூட இந்த காணொலியெல்லாம் போடுறது கூட நமக்கு தெரியல, என்னன்னாலும் பண்ணுவாங்க. அவதூறு பரப்புகிறாங்க, ஏதோ தப்பாக பேசிட்டாங்க அப்படின்லாம் கூட பண்ணுவாங்க. கேள்வி கூட கேட்க முடியாத நிலையில் கழுத்தை நெரிக்கும் விதமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த வாக்களித்த மக்களும் எதுக்கு வாக்களித்தாங்க? ரசிக மோகத்தில் ரசிக வெறியில் தானே வாக்களித்தாங்க. அப்போ எல்லாருக்கும் தேவை தான். பணமா ஜனமானா எனக்கு என் ஜனம் தான்டா முக்கியம் அப்படின்னு டைலாக் பேசார். யாராவது உங்ககிட்டலாம் லஞ்சம் கேட்டால்
தர முடியாது. எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. சொன்னால் கேளுங்கண்ணா கேட்டிங்களா? வாக்களிச்சுக்கிட்டு இன்றைக்கி பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருந்த 2 கட்சிகளும் வேண்டான்னு தானே, ஒரு மாற்றம் வேணும் தானே டிவிகேக்கு ஓட்டு போட்டிங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லாவே அனுபவிங்க. கத்துங்க, கதறுங்க, ஊரை கூட்டி அழுங்க, ஒப்பாரிவங்க, என்னென்னும் பண்ணிட்டு போங்க. திமுக ஆட்சியில் எல்லாருக்கும் வீடு கொடுத்தாங்க, இவங்க ஆட்சியில் எல்லாருடைய வீட்டையும் இடித்து உடைக்கிறாங்க. அதுலேயும் சைதாப்பேட்டையில் இந்த வீடு கொடுக்குற விவகாரத்துலையும் சாதி பார்த்து வீடு கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில் குலுக்கல் முறையில் வீடு கொடுத்தாங்க, இப்போ சாதி பார்த்து கொடுக்குறதையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற மக்களையும் அடித்து ஆக்கிரமிப்புகள்ன்ற பேரில் எல்லாத்தையும் வெளியே விரட்ட பார்க்குறாங்க. சூப்பரில் எல்லாருக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும், முடிந்தால் ஒரு பைக்கு ஒரு காரும் கூட அப்படின்லாம் விஜய் அவர்கள் சொன்னார். ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னார்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நமக்குலாம் ஞாபகம் இருக்குது. இப்படிலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி பாருங்கள் காய்ஸ், வீட்டை விட்டு அடித்து துரத்துறாரு, வீட்டை இடிக்க போகிறார். சூப்பர் ஆட்சி, நல்ல அரசாங்கம், நல்ல முதலமைச்சர், சூப்பர், நல்ல மாற்றம். இது இப்போ கள்ளக்குறிச்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல தானே நடக்குது, கோயம்புத்தூரில் எங்கேயோ ஒரு இடத்துல தானே நடக்குது, சென்னையில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் தானே நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள்லாம் வந்து எங்கேயோ நடக்குதுன்னு தள்ளி போயிட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடக்கிற சம்பவம் நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நம்ம லைஃப்பை மொத்தமாக திருப்பி போடக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அத்தனை பவருமே வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குது. அந்த அந்த ஒரு பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்குறோன்றதை ரொம்ப கவனமாக யோசித்து கொடுக்கணும்னு இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இது சும்மா கிடையாது, சும்மா ஜாலிக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடும். ஏதோ இந்த டிவி நிகழ்ச்சியிலலாம் இந்த வாக்குப்பதிவெல்லாம் நடக்கும் இல்லையா, யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் கண்டஸ்டன்ட், யார் வின்னர் அப்படின்ட்டுலாம் இது பண்ணுவாங்க இல்லையா, இந்த இதுக்கெல்லாம் ஃபைனல் வின்னர் அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம். அந்த மாதிரி வாக்களிக்கிற விவகாரம் இது கிடையாது. சும்மா ஜாலிக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்களிக்கிறேன், அவங்க ஜெயிச்சு பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விவகாரம் இது கிடையாது. தகுதியானவங்க யாருன்னு பார்த்து வாக்களிக்கணும். தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்குலாம் யார் வேட்பாளர்னு கூட தெரியாது, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க தொகுதியில் யாரெல்லாம் அந்த மெயினான வேட்பாளர்கள், திமுக, அதிமுக, தாவேக்கா, இதெல்லாம் யாருன்னு கேட்டு போகிறீங்க, யாருக்குமே தெரியாது. யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்னன்னே தெரியாது. அப்படி தேர்ந்தெடுத்த வாக்களிச்சிருந்தா எப்படிங்க பிடிஆர் தோற்றுருப்பார், எப்படிங்க அன்பில் மகேஷ் அவர்கள் தோற்றுருப்பாங்க, எப்படிங்க டிஆர்பி ராஜா தோற்றுருப்பார், எப்படிங்க ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருப்பாங்க, எப்படிங்க கொளத்தூரில் வாக்களித்த தற்கொலைகள்கிட்ட கேட்குறேன், கொளத்தூரில் யார் தாவேக்கா வேட்பாளர்னாவது உங்களுக்கு தெரியுமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? எப்படி? அதான் யாருன்னே தெரியாமல் வாக்களித்ததின் விளைவு தான் இது. அப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அழ வேண்டியதான். 5 வருஷம் கதறுங்க, அதுக்கப்புறமா விசில் புரட்சி 2.0ன்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ணி என்னத்தையாவது பண்ணி அப்பவும் போய் ஓட்டு போடுவீங்களே நீங்களாம். முட்டாள்கள்கிட்ட வாக்குரிமை இருக்குது, தகுதியற்றவர்களுக்கு வாக்களித்து அவங்கள ஆட்சியில் அமர்த்திட்டு இப்போ வாழ தகுதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிப்பட்ட விவகாரங்கள்லாம் திமுக ஆட்சியில் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லாம் கடந்து கதறியிருப்பாங்க, ஊரே கூடி வந்திருக்கும். எல்லா எதிர்கட்சிகளும், ஊடகங்களும், நடுநிலையாளர்களும் எல்லாரும் கூடி ஓடி வந்திருப்பாங்க. அழுன்னு கடந்து அழுதுருப்பாங்க, தெருவில் கடந்து உருண்டிருப்பாங்க, என்ன நடக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், யாரையும் காணும். மக்கள்லாம் கதறாங்க, யாரையும் காணும். இவங்களுக்காக ஆதரவாக நின்று நம்ம கேள்வி கேட்குறதுக்கு கூட பயமாக இருக்குது இந்த அரசாங்கத்தை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி. நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, விஜய் அண்ணா அழகாக இருக்கார், வீடெல்லாம் முக்கியமே இல்லை, விசில் புரட்சி நடந்திருக்கு, மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவாங்க, வாழுங்க, ஜாலியாக இருங்க. தெருவிலே கடந்துட்டு பீஸ்ட் படம் ஏதாவது ஃபோனில் போட்டு பாருங்கள். அதுக்கு கூட கரண்ட் இருக்குமான்னு தெரில. கரண்ட்டுன்னு பேசுகிறப்போ தான் இப்போ ஞாபகம் வருது, கரண்ட்டு பில்லு ஏறி போய் 1000-2000 கட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ 5000-6000 கட்டுற அளவுக்கு கரண்ட் பில் ஏறிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் பாதி நாள் கரண்ட் இல்லை. மக்கள்லாம் புலம்புன்னு புலம்புறாங்க. ஒவ்வொரு காணொலிகளையும் பார்க்குறப்போ, ஒவ்வொரு விவகாரங்களையும் பார்க்குறப்போவே மாற்றம், நல்லா இருக்குது மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் சென்னையில் தாம்பரம் பகுதியில் ஒரு பெண்மணி வசிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து கரண்ட் பில் உயர்ந்ததை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கே கரண்ட் பில் பயங்கரமாக வந்துருச்சு. அதை பற்றி பேசியிருக்காங்க, அதை பாருங்கள். வணக்கங்க, நான் தாம்பரம் சானிட்டோரியம் பகுதி அமரர் ஜீவா ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன். இந்த வாட்டி இபி பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5800 ரூபாய் வந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி 5800 ரூபாய் வந்ததே கிடையாது. 1200 ரூபாய் 1300 ரூபாய் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் போகும். ஆனால் இந்த வாட்டி 5800 ரூபாய் வந்திருக்கு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாரை விசாரிச்சாலும் இந்த வாட்டி எல்லாருக்குமே அதிகம். எங்கள் ஸ்ட்ரீட் இல்லாமல் எங்கள் ரிலேட்டிவ் சைடில் யாரை விசாரிச்சாலும் இந்த வாட்டி தான் முதல் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை 2-3 மாதத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணுவோம் இந்த பைசா
வச்சு ரொம்ப அநியாயமாக ஏற்றிருக்காங்க கரண்ட் பில்லு ரேட் இதெல்லாம். ஒரு 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட் நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு சொன்னார் விஜய். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்லாப்ல நாங்கள் வரலனா கூட இதை ரொம்ப அநியாயத்துக்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றி வச்சிருக்க மாதிரி இருக்கு அமௌண்ட்டு. அடிப்படை பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்குமே இதில் எங்களுக்கு டிமாண்டாக இருக்குது. மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்க போனாலுமே இந்த பைசாவை நாங்கள் இதில் காம்பன்சேட் பண்ண முடியல. ரொம்ப இது எங்களுக்கு மட்டும் இல்லை, நடுத்தர வாழ்வில் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இது வந்து இந்த வாட்டி ரொம்ப இதுவாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நாளும் ஒரு நார்மலாக இருந்த ஒரு விஷயம், அதாவது பொதுமக்களுடைய லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. தெளிவாக இப்போ கரண்ட் பில் நமக்கு 100 யூனிட் ஃப்ரீனா 100 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறமும் வரக்கூடிய அந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள், ப்ராப்பராக ஒரு 1000 ரூபா 1500 கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதே தான் மெயின்டைன் ஆகிருக்கும். 500லேருந்து 1000 கட்டுறவங்களுக்கு அதே மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்போது 1000லேருந்து 1500 கட்டுறவங்களுக்கு திடீர்னு 4000 5000 6000ன்னு போகிறப்போ இப்போ தான் புரிய வருது, ஐயோ இது இன்னும் இது கவர்மெண்ட் மாறிச்சுன்னா இப்போ இப்படியெல்லாம் நடக்குமா, புதுசாக ஒருத்தவங்க வந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது நம்மளை இப்படி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு இப்போ தான் புரியுது. திமுக ஆட்சியில் இருந்தப்போ நீங்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஏதாவது இழப்பு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தலையில் 1.5 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஐயோ தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி அப்படின்லாம் சொல்லி மக்களை வந்து மூளை செலவை செஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கையில் அரசாங்கத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது ரேர்லி எங்கேயாவது இருக்கும், ஏதாவது ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பிரச்சனை அரசாங்கத்தால் இருக்கும், அது இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்காது. ஆனால் அந்த விவகாரத்தை பிடிச்சி பெருசாக ஆக்குவாங்க. அந்த யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த அரசாங்கத்தோடைய ஏதோ ஒரு செயல்னால, ஏதோ ஒரு விஷயத்தினால. இப்போ லட்சக்கணக்கான மக்கள், இப்போ 1 லட்சம் மக்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5 பேர் கண்டிப்பாக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு 10 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு 100 பேர்னு கூட வைங்க, 100 பேர் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண விவகாரம் இல்லைனா ஏதோ ஒரு ஸ்கீமோ இல்லை ஏதோ ஒன்று அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்ற எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை, பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை, அரசாங்கத்தால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாருமே பாதிக்க தான் படுறோம். எல்லாருக்குமே கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிருக்க தான் செய்யும். இப்போவும் அதே 10 லட்சம் கோடி கடன் இருக்க தான் செய்யுது. இப்போ திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிருக்காது, அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. பழைய மாதிரி எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே தான் இப்போவும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 500 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லை. 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லை. பழைய மாதிரி தானே இருந்திருக்கணும். சொல்லப்போனால் கணக்கு பழைய மாதிரி இருந்திருக்கணும். சொல்லப்போனால் இவங்க சொன்னது எப்படி நடந்திருக்கணும்னா இன்னும் மக்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக தான் வந்திருக்கணும். ஏன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 200 யூனிட் ஃப்ரீ ஆகிறதில்ல. அப்போ இன்னும் கரண்ட் பில் கம்மியாக இருக்கணுமே. எல்லாருமே அதிகமாக இருக்குன்னு தானே புலம்புறாங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலன்னு எடுத்துக்கிட்டப்போ திமுக ஆட்சியில் அதிகமான மக்கள் பலன் பெற்றாங்க. யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படலை, யாருமே துன்பத்துக்குள்ளாகலை, யாருமே இந்த மாதிரி புலம்பலை. எங்களுக்கு கரண்ட் பில் இப்படி வந்துருச்சு, எங்களுக்கு அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டுலாம் யாருமே எதுவுமே குற்றச்சாட்டலை. ஆனால் இன்றைக்கி தனி மனிதனாக பார்க்குறப்போ எல்லாருக்குமே பாதிப்பு. இப்போ பாருங்கள், வீட்டை இடிக்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் வீட்டை இடிக்க போகிறாங்க. தனி மனிதனுக்கு தானே பாதிப்பு, ஒவ்வொருத்தருக்குமே அது பாதிப்புன்னு ஆகுதில்ல இந்த அரசாங்கத்தால். கரண்ட் பில்னு வரப்போ எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பு. என்ன பண்ணுறது? மாற்றம் வேணுமே மக்களுக்கு, மாற்றம். ஜாலியாக போய் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவர் நமக்கு பிடிச்ச நடிகர்ப்பா ஜெயிச்சு வரணும்ப்பா, மாற்றம் வேணும்ல. அப்போ அதுக்கான விலையை எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும். எல்லாருக்குமே மாற்றம் தானே வேணும். 1000 ரூபா எனக்கு கரண்ட் பில் வந்துட்டு இருந்தது, எனக்கு 5000 ரூபா இப்போ வருதுனாலும் மாற்றம்ங்க. இப்படி வந்து அதை பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்மளாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஏண்டா தாவைக்காவுக்கு ஓட்டு போட்ட தற்குறிகளா, நீங்கள் அனுபவிச்சா பரவாயில்லடா, நாங்கள்லாம் ஏன்டா அனுபவிக்கணும்னு தான் இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீன்றத விபூதி அடிச்சிட்டாங்களா இல்லைனா ப்ரைஸ் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டுமே தான் நடந்திருக்குமோன்னு தோணுது. ஸ்லாப் ரேட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கேள்வி கூட கேட்குற நிலையில் இல்லைங்க தமிழ்நாடு. கேள்வி கேட்டால் கூட எஃப்ஐஆர்லாம் போட்டு உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். ஆகவே கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும். அது என்னன்னே தெரிலங்க. இவங்களெல்லாம் பார்த்தா அனுதாபமே வரமாட்டேங்குது. நம்மளாம் கஷ்டப்பட்டுருந்தோம், எல்லாருக்குமே தான் கஷ்டம். ஆனால் தேவைதான்டா இவனுங்கெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அனுதாபமே வரமாட்டேங்குதுங்க. அப்படியே கல் மாதிரி ஆகிட்டு நம்ம மனசெல்லாம். அனுபவிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, கமெண்ட்ஸில் எல்லாம் வந்து கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது, தம்பி என்ன இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தம்பி, கொஞ்சமாவது இரக்கத்தோடு பேசுங்க தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் என்னத்துக்கு பேசணும் இரக்கத்தோட? கத்திக்கிட்டு இருக்கோம் வருஷ கணக்கா. இவங்களுக்கெல்லாம் போடுற ஒவ்வொரு ஓட்டுமே
நீங்களே உங்கள் தலையில் மண்ணாளி போடுறதுக்கு சமம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமே, நாங்கள் தான் சொன்னோமே, அத்தனை தடவை சொன்னோமே, அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் இறக்கப்படணும் இவங்களெல்லாம் பார்த்து? என்னத்துக்கு சொல்ல கேட்காது. அதை மாதிரி சொல்லிப்பார் தள்ளிக்கிட அப்படின்ற மாதிரி தான். சொல்லி பார்ப்போம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லி பார்ப்போம், கேட்கல அப்படின்ற பட்சத்தில் அனுபவிக்க வேண்டியது தான். அதுக்கு போய் நம்ம உட்காந்துருந்து பரிதாபப்படுறதுலாம் என்ன? பரிதாபப்படணுன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது விவகாரம் அப்படின்னா மட்டும் பரிதாபப்படலாம். ஏன்னா குழந்தைங்க பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்போ, குழந்தைங்க ஏதாவது துன்பப்படுறத பார்க்குறப்போ தான் நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கே ஒழிய வேறு எதை பார்த்தும் கஷ்டமாக இல்லை. கஷ்டப்படட்டும். உழைக்கிற காசு இப்போ 1000 ரூபா வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ 5000 ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பல வீடுகளில் நிலைமை இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 4000 3000லாம் சம்பாதிக்கிறதுக்கு வெயிலில் வெந்து ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதை இப்போ கரண்ட் பில்லை இப்படி கட்டுறப்போ இருக்கு இல்லையா, அப்படியே வயிறெல்லாம் எரியும், தகன்னு எரியும். அந்த வேதனையை அனுபவிக்கட்டும். அதுதான் மாற்றம். மாற்றம்னா என்ன? திமுக கையில் வச்சு தாங்கிச்சு, எவ்வளோ தூரம் தாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் தாங்கிச்சு. அதையும் மீறி சிலருக்கு ஏதாவது குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அப்படியே பியூராக எல்லாருக்குமே நல்லதாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலை. கொஞ்சம் பேருக்கு குறைகள் இருக்கலாம். அந்த கொஞ்சம் பேருக்கு நிகழ்ந்த குறைகளை பெருசாக பூதாகரமாக்கி கடந்து ஒப்பாரி ஓலம் வச்சாங்களே, கடந்து ஊன்னு கடந்து கதறினாங்களே. ஊழல்னு ஒரு பக்கம் லாக்அப் டெத்துனாங்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க, என்னெல்லாம் லிஸ்ட்டு போட்டாங்க. இவங்க லிஸ்ட்டு போட்டதெல்லாம் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, அதிகமாக நடக்குது. மக்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது இந்த ஆட்சியில். இதுதானே மாற்றம். ஆகவே அந்த மாற்றத்தை எல்லாரும் ருசிக்கட்டும், நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குது இந்த மாற்றம். இனிமேல் நமக்கு மாற்றம் வேணுமா வேண்டாமான்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் அனுபவிக்கிறப்ப தான் புரியும், ஐயையோ இது மாற்றம் இல்லை, இது துர்நாற்றம் அப்படின்ட்டு. ஆகவே இப்படி ஒரு லட்சணத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமாக இருக்கா, இல்லைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்டா இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு தோணுதா? உங்களுடைய நிலைமை என்ன? இந்த ஆட்சியால் நீங்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு கரண்ட் பில் எப்படி வந்திருக்கு? எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.